அவர் நல்லவர்னு சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு உறுதியா சொல்ல முடியும், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. கெட்டவனா இருந்த எங்களை நல்லவனா மாத்தி வச்சிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட நல்ல தெய்வத்தை என்னால மறக்க முடியாது. அவரை பாடாம என்னால இருக்க முடியாது. பெத்தவங்க நல்ல பேரு ஊருக்குள்ள கெடுத்துட்டேன், கேடி ரவடின்னு கெட்ட பேரை எடுத்துட்டேன். இப்படி வாய்ந்தா எனக்கு என்ன லாபம்? உனக்கு என்ன லாபம்? எங்க இயேசு கிட்ட வந்தாக்கா உனக்கு லாபம். உன் பாவம் மாறும், உன் சாபம் மாறும். இன்னைக்கு அக்கா தங்கச்சிங்க சூனிய வச்சு இருக்கிறவங்களை சாவடிக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு பார்க்க போனா 3 பணம் பரிசுத்த வேதாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 10:19 பணம் எல்லாவற்றிலும் உதவுமா. எபிரேயர் 13:5 இயேசு சொல்றாரு, நீ பண ஆசை இல்லாதவைகளா இருப்பீயானால் உனக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள், அப்போது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று தெய்வம் சொல்றாரு. மீறி அதிகமா பணம் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சனா, ஆசைப்பட்டுட்டனா, 3வது பணம் உனக்கு எப்படி தெரியுமா தெரியும்? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமுக்கு வேற இருக்குதான். அதிகமா பணத்தை சம்பாதிச்சுட்டாலும் உனக்கு குய் வெட்டான்னு நீ நினைச்சுக்கோ. இன்னைக்கு ஏன் கொள்ளை அங்கங்க வெட்டு குத்து எதுக்கு? இந்த பாட்டு கேட்டா உங்களுக்கு தெரியும். பண ஆசையாலே கொலை செய்ய நீ கூட துணிற, குடும்பத்தை மறந்து போட்டு போலீஸ் பார்த்து ஓடிற, இருக்கும் காலத்தை நீ வீணா நீ கழிக்கிற. எகுமொரு கோட்டு, சைதாபத்து கோட்டு, ஹைகோர்ட்டுல சிறையில் வண்டியில நீ முழிக்கிற. இப்படியே வாய்ந்தா உனக்கு என்ன லாபம்? உன் பாவத்தை விட்டாக்கா உன் குடும்பத்துக்கு லாபம். பொனாசையான கொலை செய்ய நீ சாதாரணமான ஆள் இல்லை. ஒரு காலத்தில் ஆண்டவர் அறியாத இருக்கிற நாட்கள்ல துன்மார்க்கம் ஜீவித்தோம். சிவா பிரதர், ரவியா, மாசனாமணியா, 10 கறிக்கடை, பாக்ஸர், ரயில்வே வேலை வானான்னு எழுதி கொடுத்துறாரு. 10 கறிக்கடையை ஞாயிற்றுக்கிழமை வருமானத்தை ஒரே நாள் சம்பாதித்து ஜனங்களோடு கூட நண்பரோடு கூட சேர்ந்து எல்லா பணமும் காலி பண்ணிடுவாரு. நாங்க எப்படி இருந்தோன்னு இந்த பாடல் உங்களுக்கு தெளிவா இயேசு யாருன்னு காட்டுகிறது. இது மதம் மாற்றக்கூடிய கூட்டம் அல்ல, மனம் திரும்பக்கூடிய கூட்டம். இப்படியாப்பட்ட பால ஐசக், எத்தனையே பால ஐசக் சாவக்கூடாது என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்கள் தான். முன்ன ஒரு காலம் அப்படித்தானே நானும் கூட
உன்னை இயேசு இந்த கூட்டத்தில் அழைக்கிறாரு, மனம் திரும்பி சீக்கிரமாவா. நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இப்படியே சாகவா. எங்க இயேசு கூப்பிடுறார், மனம் திரும்பி சீக்கிரமா. இப்படி வாய்ந்தா என்ன லாபம்? இயேசு கிட்ட வந்தாக்கா பாவமா. மகனே, இந்த குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி, சொந்த பந்தங்களுக்காக நன்றி, வந்த நண்பர்களுக்காக நன்றி, ஊழியக்காரர்களுக்காக நன்றி அப்பா. நடக்க ஆராதனை துவக்கத்திலிருந்து முடிவரைக்கும்